ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் உயர்நீதிமன்ற தேர்வுக்கு எக்ஸாம் எப்படி இருக்கும், ஓஎம்ஆர் ஷீட் எப்படி ஃபில் பண்ணுறது, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே என்னமான இன்ஸ்ட்ரக்ஷன் கடைபிடிக்கணும், இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். mhsc.tn government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் 2500க்கும் மேற்பட்ட வேக்கன்சி கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. இப்போ அதுக்கான ஹால் டிக்கெட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாதான் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன எல்லாமே வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னா, அவங்களுக்கான பதவி, அதாவது எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிவ், ஜூனியர் பேலிவ் போன்ற பதவிகளுக்கு 19/10/2024 சனிக்கிழமை அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. டிரைவர் பதவிக்கு 20/10/2024 அன்னைக்கு தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. ஸோ முன்கூட்டியே ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ண பாருங்க. ஓகே, உங்களுக்கான ஹால் டிக்கெட் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் பெயர், டேட் ஆஃப் பர்த், என்ன பதவிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை ஃபோட்டோ இல்லாதவங்க நீங்களே ஃபோட்டோ ஒட்டி உங்களுக்கான ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க. ஹால் டிக்கெட்டில் உங்களுக்கான தேதி கொடுத்துருப்பாங்க, டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமுக்குள்ளே எக்ஸாம் ஹாலுக்கு போக பாருங்கள். அதேமாரி வென்யூ டீட்டெயில்ஸ், உங்களுக்கு எங்கே எக்ஸாம் அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த எங்கே பிளேஸ் இருக்குன்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முன்கூட்டியே அந்த இடத்துக்கு போக பாருங்கள். ஓகே, இதான் ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே கட்டாயமாக இந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஹால் டிக்கெட் பார்த்தா கலர் இருக்கலாம், ஜெராக்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கலாம். ஹால் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பக்கம் மட்டும் இருந்தால் போதுமானது. 3 பக்கம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேஜை மட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போனால் போதுமானது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போக சொல்ல அது கூடவே ஏதாச்சும் ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா, உங்கள் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, வேறு ஏதாச்சும் ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. ஹால் டிக்கெட் கூட கட்டாயமாக ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், உங்களுக்கான எக்ஸாம் ஹாலுக்குள்ளே எந்த பெண்ணை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ப்ளூ கலர் அல்லது பிளாக் பால் பாயிண்ட் பென் இருக்க பாருங்க, அதை மட்டும் தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். வேறு எந்த கலர் பெண்ணுமே, இங்கு பெண் எதுவுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. எக்ஸாம் பார்த்தா ஹால் டிக்கெட்டில் 10 மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 9:30 மணிக்கெலாம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போனீங்க அப்படின்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே மொபைல் ஃபோனோ, பேக்கோ, எந்த ஒரு கேஜெட்டுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. உங்கள் பேரண்ட்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க வெளியே தான் வெயிட் பண்ண, உள்ளார அலோவ் பண்ண மாட்டோன்றது தெளிவாக கொடுத்துறாங்க. எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உங்கள் ஹால் டிக்கெட், ஒரு ஐடி ப்ரூஃப், அதுக்கப்புறம் உங்களுடைய வாட்டர் பாட்டில், அவங்களுடைய பென், இதை மட்டும் தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். வேறு எந்த விதமான எக்யூப்மெண்ட்ஸுமே நீங்கள் உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் ஹால் டிக்கெட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ பல்வேறு பதவிகளுக்கான ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சில பதவிகளுக்கு வராதங்க, வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான ஹால் டிக்கெட் கண்டிப்பாக வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸாம் எப்படி இருக்கும் போது அதை பற்றி பார்த்துடலாம். அதாவது எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தா மல்டிபிள்கான பதவியாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்த்துடலாம். அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் காப்பீஸ் அட்டெண்டன்ட் அந்த பதவிக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருக்க போகுதுன்னா, ஓஎம்ஆர் மெத்தட். ஸோ எல்லா பதவிகளுக்கான எக்ஸாமே ஓஎம்ஆர் மெத்தட் மூலமாக தான் எக்ஸாம் இருக்க போகுது. மொத்தமாக பார்த்தா மார்க் பார்த்தா பதவிக்கு ஏற்ற மாரி மாறுபடுது. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் காப்பீஸ் அட்டெண்டன்ட் இந்த 2 பதவிகளுக்கு பொது எழுத்து தேர்வு மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. அதில் ஃபஸ்ட்டு பகுதி ஆவை பொறுத்த வரைக்கும் பொது தமிழ், ஜென்ரல் தமிழ் 50 மதிப்பெண், 50 கொஷின்ஸ் கேட்குறாங்க. 50 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்க போது. அதேமாரி பகுதி ஆவை பொறுத்த வரைக்கும் பொது அறிவு, ஜென்ரல் ஸ்டடீஸ் கேட்குறாங்க. 50 கொஷின்ஸ் இருக்க போது. 50 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. ஓகே, இது யாருக்குன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் காப்பீஸ் அட்டெண்டர் அந்த பதவிக்கு அப்ளை பண்ணவங்களுக்கு மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு 100 கொஷினுக்கு எக்ஸாம் இருக்க போது. ஸோ தமிழ், பொது தமிழை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரையும் உள்ள தமிழ் கொஷின் தான் உங்களுக்கான கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க. அதுக்கு மேலேருந்து கேட்க மாட்டாங்க. பகுதி ஆவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் நடப்பு நிகழ்வுகள், அடிப்படை கணித திறன் மற்றும் வீட்டு பராமரிப்பு முறைகள், சுகாதாரம், உணவு தயாரிப்பு மற்றும் பரிமாறுதல், தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு செய்யும் முறைகள், இதை பற்றி தான் உங்களுக்கான கொஷின்ஸ் கேட்பாங்க. அதை நீங்கள் அந்த சிலபஸை தெளிவாக ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ பகுதியாக பொறுத்த வரைக்கும் பொது தமிழ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சதாக தான் இருக்கும், படிச்சதாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஒன்ஸ் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் எல்லா இலக்கணத்தையும். அப்போ தான் உங்களுக்கு திரும்ப ஒரு தடவை பார்த்தா புரிய வரும். இது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் காப்பீஸ் அட்டெண்டன்ட்கான பதவி கொடுத்துருக்காங்க.
அதுக்கப்புறம் கிளீனர் ஒர்க்கர், மசால்ஜி, சானிட்டர் ஒர்க்கர் மீதி இருக்க பதவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் பொதுத்தமிழ் 50 கொஸ்டினும் பொது அறிவு வந்து 50 கொஸ்டின் கேட்பாங்க 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்க போது. டைமிங் பொறுத்த வரைக்கும் 2 மணி நேரம் தான் எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் சரி இந்த பதவிகளுக்கும் சரி 2 மணி நேரம் தான் எக்ஸாம் இருக்க போது. பொதுத்தமிழ் அதே மாதிரி தான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பகுதியாக பொது அறிவை பொறுத்த வரைக்கும் நடப்புகள் முன்னாடி பார்த்தா அதே மாதிரி சிலபஸ் தான் இருக்க போது. சேம் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சீனியர் பேலிவ், ஜூனியர் பேலிவ், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி பதவிகளுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு எக்ஸாம் எப்படி இருக்குது அப்படின்னா மொத்தமாக 170 கொஸ்டினுக்கு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி பதவிகளுக்குன்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிவ், ஜூனியர் பேலிவ், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இந்த பதவிகளுக்கு 170 கொஸ்டினுக்கு உங்களுக்கான எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி அப்படின்றதால எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து மாறுபடுது. ஓகே, ஸோ பகுதி பொதுத்தமிழ்லேருந்து 50 கொஸ்டின் கேட்குறாங்க. பகுதி ஆவை பொறுத்த வரைக்கும் பொது அறிவு, திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு ஸோ மொத்தமாக 3 டாப்பிக்கில் 120 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 120 மதிப்பெண்கள் எக்ஸாம் இருக்கும். டைமிங் பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. இந்த பதவிகள் தவிர்த்து மீது எல்லா பதவிக்குமே 2 மணி நேரம் தான் எக்ஸாம். இந்த பதவிகளுக்கு மட்டும் 3 மணி நேரம் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஏன்னா மொத்தமாக 170 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ பகுதி ஆ வந்து பொதுத்தமிழ், ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு வரையில் பாடத்திட்டம் தான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பகுதி ஆவை பொறுத்த வரைக்கும் என்னமான இருக்க போகுதுன்னா நடப்பு நிகழ்வுகள், பொது அறிவியல், வரலாறு, இந்திய தேசிய இயக்கம், இந்திய அரசியலமைப்பு, அதுக்கப்புறம் சுருக்குதல், மீப்பெரு பொதுக்காரணி, மீச்சிறு பொது மடங்கு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ சிலபஸ் எல்லாமே தெளிவாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த பதவிகளுக்கு மட்டும் 170 கொஸ்டின்களுக்கு உங்களுக்கான எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. 3 மணி நேரம் எக்ஸாம் வந்து இருக்க போகுது. ஓகே, அடுத்த கட்டமாக டிரைவர் பதவிக்கும் அதே தான் கொடுத்துருக்காங்க. 50 கொஸ்டின் பொதுத்தமிழ்னா 50 கொஸ்டின் வந்து பொது அறிவு 100 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. 2 மணி நேரம் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. இது பொது அறிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாறுபடுது பாருங்க. பொது விழிப்புணர்வு, ஓட்டுநருக்கான கோட்பாடு, வாகனத்தை இயக்குவதற்கான முன்பான சோதனை, அதை பற்றி தான் உங்களுக்கான ஜெனரல் ஸ்டடீஸாக இருக்க போது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாமுக்கான கொஷின் இவ்வளோனா உங்களுக்கு டியூரேஷன்ஸ் இருக்க போது. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஸாக இருக்கலாம். நீங்கள் என்ன பதவிக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கான எக்ஸாம் எத்தனை மதிப்பெண் இருக்குது, எத்தனை மணி நேரம் எக்ஸாமும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கான எக்ஸாமோட இதை பற்றி பார்த்துடலாம். அதாவது ஹால் டிக்கெட்டில் டைமிங் பாருங்கள். 10 மணிக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 9:30 மணிக்கெலாம் நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கான அந்த கொஷின் பேப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ கொஷின் பேப்பர் இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கான கொஷின் பேப்பர் இருக்கும். ஸோ பதவிக்கு ஏற்ற மாதிரி கொஷின் பேப்பர் மாறுபடும். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களை புக்லெட் நம்பர் என்ன, புக்லெட் சீரிஸ் ரெண்டுமே நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது ரெண்டுமே நீங்கள் OMR ஷீட்டில் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். புக்லெட் நம்பர்னு இருக்கும், அதையும் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். புக்லெட் சீரிஸை நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்த்துடலாம். அதாவது உங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. 10 மணிக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கான கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க. OMR ஷீட்டும் அதுக்கு முன்னாடியே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு மொத்தமாக ABCD அப்படின்ற மாதிரி 4 வகையான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு கொஷனுக்கு எது சரியான விடையோ அதுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ கடைசி பேஜில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, அதாவது OMRல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரை கண்காணிப்பாளர் OMR ஷீட்டையும் வந்து கொடுத்துருவாங்க. அதேமாரி கொஷின் புக்லெட்டையும் வந்து கொடுத்துருவாங்க. OMR ஷீட்டில் ஏதாச்சும் வந்து குறைபாடுகள் இருக்குது, அதாவது உங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள், உங்கள் நேம் ஏதாச்சும் தப்பாக இருக்குது, டேட் ஆஃப் பர்த் ஏதாச்சும் தப்பாக இருக்குது, ஃபோட்டோ ஏதாச்சும் மிஸ்மேட்சாக இருக்குது அப்படின்னா ஏதாச்சும் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் அரை சூப்பர்வைசர் கண்டிப்பாக நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வேறு ஒரு OMR ஷீட் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதேமாரி தான் அவங்க கொஷின் புக்லெட் இருக்குது பாருங்கள். கொஷின் பேப்பரில் ஏதாச்சும் மிஸ்டேக்காக இருக்குது, பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குது, ஏதாச்சும் ஒரு சில பேஜ் வந்து பிரிண்ட் ஆகாமல் இருக்குன்னா நீங்கள் வந்து அதையும் வந்து சூப்பர்வைசர் சொன்னீங்க அப்படின்னா வேறு கொஷின் பேப்பர் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ OMR ஷீட்டில் உங்களுக்கு ABCD அப்படின்ற மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எது சரியான விடையோ அதை நீங்கள் ஷேடோ பண்ணால் போதுமானது. ஸோ ABCடியில் C தான் சரியான விடை அப்படின்னா C அப்படின்றத நீங்கள் ஷேடோ பண்ணிக்கோங்க. ஒரு கொஷினுக்கு
கொஷினுக்கு எதுக்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் விட்டுறாதீங்க. அதேமாரி ஒரு கொஷினுக்கு மல்டிபிள் ஏயும் வந்து பார்த்தா ஷேடோ பண்ணிட்டு பியும் வந்து ஷேடோ பண்ணாதீங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும் நீங்கள் ஷேடோ பண்ண பாருங்கள். அதேமாரி ஒரு கொஷினுக்கு எதையும் வந்து ஷேடோ பண்ணாமல் வந்து விட்டுறாதீங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா OMR ஷீட்டில் உங்களுக்கான கொஷின் புக்லெட் நம்பரை கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஷின் புக்லெட் நம்பரை என்ட்ரு பண்ணும். அதேமாரி உங்களுக்கான என்ன சீரீஸ் அப்படின்றத நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா OMR ஷீட்டை எந்த பின் கொண்டு நம்ம எழுதலாம் அப்படின்னா நீலம் அல்லது கருமை நிறமுடைய பந்துமுனை பேனாக இருக்குது பாருங்கள். ப்ளூ அல்லது பிளாக் பால் பேனா பென் மட்டுமே நீங்கள் OMR ஷீட்டில் வந்து பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் OMR ஷீட்டை நீங்கள் கிழிக்கிறதோ சேதப்படுத்துவதோ கூடாது. அதேமாரி உங்கள் OMR ஷீட்டை நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கொஷின் புக்லெட்டில் வந்து பார்த்தா எந்த ஒரு பக்கத்துலையுமே நீங்கள் கிறுக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. கொஷின் பேப்பரில் உங்களுக்கு ரஃப் பேப்பர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஸோ ரஃப் பேப்பர்னு இதில் மட்டும்தான் நீங்கள் அந்த மேக்ஸுக்கு ஏதாச்சும் எழுதி பார்க்குறதா இருந்தால் நீங்கள் அந்த பேப்பரில் மட்டும்தான் எழுதி பார்க்குற மாதிரி இருக்கும். வேறு எங்கேயுமே நீங்கள் வந்து கிறுக்கக்கூடாதுன்றதை சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய OMR விடைத்தாளில் உள்ள விடைகளை மற்ற ஒயிட்னர், பிளேடு, அழிப்பான் போன்றவற்றை பயன்படுத்தி OMR வந்து சேதப்படுத்தாதீங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த பார்கோடு இருந்தால் மட்டும்தான் ஸோ உங்களை OMR வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கு பார்கோடு அவசியமானது. ஸோ பார்கோடு வந்து எதுவுமே சேதப்படுத்தாதீங்க அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தா மாடல் உங்களுக்கு OMR வந்து பார்த்தா MHC வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. OMR ஷீட் இப்படி தான் இருக்க போகுது. கரெக்டாக உங்களுக்கு 10 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 9:30 மணிக்கெலாம் வந்து பார்த்தா OMR கொடுத்துருவாங்க. ஒரு 9:50க்குலாம் வந்து உங்கள் கொஷின் புக்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. OMR ஷீட்டில் இந்த இடத்துல பார் கோட் கொடுத்துருப்பாங்க, ஃபோட்டோ இருக்கும், உங்கள் நேமு, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், எந்த போஸ்ட் கோடு, சப்ஜெக்ட் என்ன, வென்யூ எல்லாமே வந்து ஃபில் பண்ணியிருக்கும். எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே செக் பண்ணிட்டு இதுதான். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக கொஷின் பேப்பர் கொடுத்ததுக்கப்புறம் கொஷின் புக்லெட் நம்பர். ஸோ அப்படியே பார்த்த மாரி கொஷின் பேப்பரில் புக்லெட் நம்பர் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். அந்த புக்லெட் நம்பர் இதில் எழுதுகிற மாரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கான கொஷின் புக்லெட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த புக்லெட் நம்பர் எழுத பாருங்கள். ஓகே, ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் புக்லெட் நம்பர்னு. அந்த புக்லெட் நம்பரை இதில் நீங்கள் எழுதுகிற மாரி இருக்கும். ஸோ 110 அந்த மாதிரி புக்லெட் நம்பரை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அது கீழே ஷேடோ பண்ணுற மாரி இருக்கும். 1னா 1க்கு நேராக ஷேடோ பண்ணுங்க, 4னா 4க்கு நேராக ஷேடோ பண்ணுற மாரி இருக்கும், 6னா 6க்கு நேராக ஷேடோ பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் புக்லெட் நம்பரை எழுதிட்டு அந்த நம்பருக்கு கீழே என்ன அப்படின்றத நீங்கள் ஷேடோ பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் கொஷினுக்கான புக்லெட் சீரீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த கொஷின் பேப்பர் வந்து A சீரீஸா B சீரீஸா அப்படின்றதையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா கொஷின் பேப்பர் மாறி மாறி தான் எல்லாருக்குமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன கொஷின் A சீரீஸ்னால் A ஷேடோ பண்ணுங்க, B சீரீஸ்னால் B வந்து ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன சீரீஸ் அப்படின்றத ஷேடோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நடுவில் வந்து பார்த்தா அந்த உங்களுடைய சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட இன்ஜினியர் வந்து சைன் பண்ணுவாங்க. 2 பேர் சைனை வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஆன்சர் இருக்க போது. கொஷின் பேப்பரில் 1க்கு ஆன்சர் ஏன்னா A ஷேடோ பண்ணுங்க, அதேமாரி செகண்ட் கொஷினுக்கு ஆன்சர் Bனா B ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா கொஷினுக்குமே நீங்கள் ஷேடோ பண்ண பாருங்கள். பதவிக்கு ஏற்ற மாதிரி கொஷின் மாறுபடுது. ஏன்னா ஒரு சில பதவிக்கு 107 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு சில பதவிக்கு 100 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி OMR ஷீட்டும் மாறுபடும். ஸோ இதான் உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் OMR ஃபில் பண்ணுறது. கடைசியாக எக்ஸாம் மட்டும் போக சொல்ல எத்தனை கொஷினுக்கு டோட்டலாக நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஒரு 107 கொஷின் மட்டும் தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன், ஒரு சில கொஷின் நான் ஆன்சர் பண்ணலை அப்படின்றவங்க ஸோ எத்தனை கொஷின் ஆன்சர் பண்ணியிருக்கேன்றதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ 100 கொஷின் டோட்டலாக 100 கொஷின்ஸ் இருக்கா, 100 கொஷினையும் ஆன்சர் பண்ணியிருக்கேன்றவங்க 100 அப்படின்னு போட்டுட்டு 1க்கு நேராக ஷேடோ பண்ணுற மாதிரி இருக்கும், 0க்கு நேராக நீங்கள் ஷேடோ வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் வந்து பார்த்தா ஒரு 90 கொஷின் தான் ஆன்சர் பண்ணியிருக்கேன்னா 0 போட்டு 90 என்ட்ரு பண்ணிட்டு 0க்கு நேராக ஷேடோ பண்ணிட்டு 9க்கு நேராக ஷேடோ பண்ணுங்க, 0க்கு நேராக ஷேடோ பண்ணுங்க. இல்லை மொத்தமாக 170 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க, 170 நான் அட்டன் பண்ணிட்டுறவங்க 170 அப்படின்னு போட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுங்க. ஸோ ரொம்பலாம் வந்து அதிகமாக இருக்காது, OMRல கம்மியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு எப்படின்றது தெரியாமல் இருக்குது எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி. ஸோ மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்தோமே எக்ஸாமினர், சீனியர் பேலிவ், ஜூனியர் பேலிவ், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அந்த மாதிரியான பதவிகளுக்கு மட்டும் 107 கொஷின், மற்ற எல்லா எக்ஸாமுக்குமே மற்ற எல்லா பதவிக்குமே 100 கொஷின்ஸ் தான் இருக்க போகுது. அதேமாரி ஜென்ரல் உங்களுக்கு பொது தமிழுக்கான கொஷின்ஸ் எல்லாத்தையுமே ஒன்று தான், உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் எல்லாமே மாறுபடும். ஓகே, ஸோ தெளிவாக படித்து பார்த்துட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஹால் டிக்கெட் வராதவங்க முன்கூட்டி ஹால் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, கடைசி நேரத்தில் எடுக்க பார்க்காதீங்க, இப்போயே ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.